காசாவுக்கு மனிதநேய உதவிப் பொருட்களை ஏற்றிச் சென்ற GSF 2.0 கடல் வழி பயணத்தில் இஸ்ரேலிய கடற்படையினரால் மேலும் 4 மலேசியர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன் மூலம் இஸ்ரேலிய படைகளின் பிடியில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மலேசியர்களின் எண்ணிக்கை தற்போது 29ஆக உயர்ந்துள்ளதாக சுமுட் நுசாந்தாரா கட்டளை மையம் உறுதிப்படுத்தியுள்ளது. மனிதாபிமான உதவிகளுடன் சென்ற 10 கப்பல்களையும் இஸ்ரேலிய ராணுவம் அனைத்துலக கடல் பகுதியில் சட்டவிரோதமாக வழிமறித்து இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் பாதுகாக்கப்பட்ட அனைத்துலக கடல் பாதையிலேயே இந்த அத்துமீறல் அரங்கேறியுள்ளதாக குறிப்பிட்டுள்ள சுமுட் நுசாந்தாரா மையம் இஸ்ரேலிய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இந்த 29 மலேசியர்களின் பாதுகாப்பு மற்றும் அவர்களின் தற்போதைய நிலவரம் குறித்து தொடர்ந்து தீவிரமாக கண்காணித்து வருவதாக தெரிவித்தது. மலேசிய தன்னார்வலர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டது குறித்து முன்னதாக கடும் கண்டனம் தெரிவித்த பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவர்கள் அனைவரும் உடனடியாக பாதுகாப்பாக விடுவிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். வணக்கம் மேக்ஸ், உங்கள் புதிய OTT உலகம். எல்லா வகை தகவலும் பொழுதுபோக்கும் ஒரே இடத்தில், குறைந்த விலையில் நிறைந்த அனுபவம். இப்போது 2 மாதங்களுக்கு இலவச சந்தா. வணக்கம் மேக்ஸ், உங்கள் பொழுதுபோக்கின் புதிய முகவரி. அரசாங்க ஊழியரா நீங்கள்? கடனுதவி வேண்டுமா? கவலை வேண்டாம். உங்கள் பண தேவையை தீர்க்க காத்திருக்கிறது அரசாங்கத்தின் முழு அங்கீகாரம் பெற்ற நிதி நிறுவனம் அங்கதான் ஜாதி டீரி. எளிய முறையில் குறுகிய காலத்தில் உங்களின் கடனுதவி அங்கீகரிக்கப்படும். உடனே திரையில் காணும் QR கோட்டை ஸ்கேன் செய்து மேல் விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இது ஒரு சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. குடிநுழைவுத்துறை வரும் ஜூன் 1 முதல் மேம்படுத்தப்பட்ட 94 பாதுகாப்பு அம்சங்களுடன் கூடிய புதிய மலேசிய கடப்பிதழ்களை அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்த உள்ளது. கடப்பிதழ் மோசடிகள், போலி ஆவண தயாரிப்புகள் மற்றும் அடையாள திருட்டுகளை முழுமையாக தடுக்கும் நோக்கில் இந்த புதிய வடிவமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் அதிநவீன பயோமெட்ரிக்ஸ் தொழில்நுட்ப சில்லு, ஒளிரும் சிறப்பு பாதுகாப்பு பக்கங்கள் மற்றும் கள்ளத்தனமாக மாற்ற முடியாத லேசர் தொழில்நுட்ப பதிவுகள் போன்ற அனைத்துலக தரத்திலான அம்சங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. இருப்பினும் தற்போது பொதுமக்கள் பயன்படுத்தி வரும் பழைய கடப்பிதழ்கள் அவற்றின் காலாவதி தேதி வரை தொடர்ந்து செல்லுபடியாகும் என்றும், புதிய கடப்பிதழ் அறிமுகத்தால் விண்ணப்ப கட்டங்களில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது என்றும் குடிநுழைவுத்துறை தெளிவுபடுத்தியுள்ளது. மலேசியர்கள் உலக நாடுகளுக்கு பாதுகாப்பாகவும் தடையின்றியும் பயணிப்பதை உறுதி செய்ய இந்த புதிய கடப்பிதழ் பெரும் பங்காற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏர்போர்ட்ல வேலை செய்யணுமா? திறன் மேம்பாட்டுத்துறையின் அங்கீகாரம் பெற்ற AME ட்ரெய்னிங் அகாடமி உங்களின் சரியான தேர்வு. சிறந்த கல்வி, ஏர்போர்ட்டிலேயே நடைமுறை பயிற்சி. 2026ஆம் ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை இப்போ திறந்தாச்சு. AME ட்ரெய்னிங் அகாடமி விமான போக்குவரத்து துறைக்கான உங்களின் நுழைவுச்சீட்டு. பேராக் தைப்பிங்கில் தொலைத்தொடர்பு மற்றும் மின்சார கேபிள்களை திருடி லாரியில் ஏற்றி கடத்த முயன்ற 5 பேர் கொண்ட உள்ளூர் திருட்டு கும்பலை போலீசார் கையும் களவுமாக கைது செய்துள்ளனர். ரகசிய தகவலின் பேரில் சம்பவ இடம் விரைந்த போலீசார் சந்தேகத்திற்குரிய வகையில் நின்றிருந்த லாரி ஒன்றை சோதனையிட்டனர். அப்போது போலீசாரின் வருகையை கூட கவனிக்காமல் லாரியின் உள்ளே கேபிள்களை துண்டு துண்டாக வெட்டி அதனை ஏற்றி வைப்பதில் தீவிரமாக இருந்த 5 சந்தேக நபர்களையும் போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். இந்த அதிரடி சோதனையின் போது திருடப்பட்ட பெரும் அளவிலான கேபிள்கள் மற்றும் அவற்றை வெட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட அதிநவீன உபகரணங்கள், லாரி ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் பல்வேறு குற்ற பின்னணிகளை கொண்டவர்கள் என்றும், போதைப்பொருள் சோதனையில் அவர்கள் போதைப்பொருள் பயன்படுத்தி இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர்.
இக்கும்பல் நீண்ட நாட்களாக இப்பகுதியில் கேபிள் திருட்டில் ஈடுபட்டு வந்ததும் தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கைதான 5 ஆடவர்களும் தற்போது தடுத்து வைக்கப்பட்டு குற்றவியல் சட்டத்தின் கீழ் தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். சமையலுக்கு நேரமில்லையா? இதோ செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. கோலாலம்பூர் ஸ்தாபாக் அரசாங்க கிளினிக்கில் நோயாளி ஒருவருக்கு சீன மொழியிலான டெங்கி கண்காணிப்பு அட்டை வழங்கப்பட்ட விவகாரம் வைரலாகி சர்ச்சையை ஏற்படுத்தியதை அடுத்து கோலாலம்பூர் மற்றும் புத்ராஜயா சுகாதாரத்துறை அதிகாரப்பூர்வமாக மன்னிப்பு கோரியுள்ளது. சமூக வலைதளங்களில் பரவிய வீடியோ ஒன்றில் அரசு கிளினிக் ஒன்றில் ஏன் சீன மொழியில் அட்டை வழங்கப்பட்டுள்ளது என நோயாளியின் பாதுகாவலர் கேள்வி எழுப்பியிருந்தார். இது குறித்து நடத்தப்பட்ட விசாரணையில் டெங்கி காய்ச்சல் அறிகுறியுடன் வந்த ஒரு குழந்தைக்கு தவறுதலாகவும் எதிர்பாராத விதமாகவும் இந்த அட்டை மாற்றி வழங்கப்பட்டது தெரிய வந்தது. அரசாங்க கிளினிக்குகளில் சேவைகளுக்கு மலாய் மொழியிலேயே அதிகாரப்பூர்வ மொழியாக தொடர்கிறது என்பதை தெளிவுபடுத்தியுள்ள சுகாதாரத்துறை, மக்கள் நடமாட்டம் மற்றும் மக்கள் தொகை அதிகமுள்ள பகுதிகளில் தகவல் தொடர்பை எளிதாக்குவதற்காக மட்டுமே பல்வேறு மொழிகளில் துணை அட்டைகள் தயார் செய்து வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. மேலும் கடமையில் இருந்த மருத்துவ அதிகாரி நோயாளியின் பாதுகாவலருக்கு மலாய் மொழியிலேயே தேவையான விளக்கங்களை வாய்மொழியாக கூறியதுடன் மருத்துவ குறிப்புகளையும் மலாய் மொழியிலேயே எழுதியுள்ளார். என்றாலும் இந்த தவற்றுக்கு வருத்தம் தெரிவித்துள்ள அத்துறை, எதிர்காலத்தில் இத்தகைய அட்டைகள் கவனமாக விநியோகிக்கப்படுவதை உறுதி செய்ய உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறியது. மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவு நாளை முன்னிட்டு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் நிறுவனர் மறைந்த வி. பிரபாகரனுக்கு அஞ்சலி செலுத்தியது அரசியல் வட்டாரங்களில் கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது. முள்ளிவாய்க்கால் நினைவுகளை நெஞ்சில் சுமப்போம், கடல் கடந்து வாழும் நம் தமிழ் உறவுகளின் உரிமைகளுக்காக எப்போதும் துணை நிற்போம் என விஜய் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். ஆனால் 1991ஆம் ஆண்டு முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் பிரதான குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு இந்தியாவில் தற்போதும் தடை செய்யப்பட்டுள்ள ஒரு இயக்கத்தின் தலைவருக்கு தமிழகத்தின் முதல்வர் அஞ்சலி செலுத்துவதா என பெரும் சர்ச்சை எழுந்துள்ளது. சமூக ஊடகங்களில் கண்டனம் ஒருபுறம் இருக்க, ராஜீவ் காந்தியின் மகனும் இன்றைய இந்திய நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தியுடன் தான் விஜயின் டிவிகே தேர்தலுக்கு பிறகு கூட்டணி வைத்து அரசை அமைத்துள்ளது இங்கு குறிப்பிடத்தக்கது. இதனால் காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்கும் விஜயின் செயல் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையில் 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் கடலோர கிராமத்தில் நடந்த இறுதிப் போரின் போது இலங்கை இராணுவத்தால் பிரபாகரன் சுட்டுக் கொல்லப்பட்டார். அந்த போரின் போது பல்லாயிரக்கணக்கான அப்பாவி தமிழ் பொதுமக்கள் கொல்லப்பட்ட, காயமடைந்த மற்றும் காணாமல் போன அந்த துயரமான மே 18ஆம் நாளையே இலங்கை தமிழர்களும் தமிழ்நாட்டு மக்களும் உலக தமிழர்களும் ஆண்டுதோறும் முள்ளிவாய்க்கால் நினைவு நாளாக அல்லது தமிழின இனப்படுகொலை நினைவு நாளாக அனுசரித்து வருகின்றனர். சுமார் 22 ஆண்டுகால நீண்ட காத்திருப்புக்கு பிறகு ஆர்சனல் கால்பந்து அணி மீண்டும் பிரீமியர் லீக் சாம்பியனாக மகுடம் சூடியுள்ளது. அதுவும் களத்தில் விளையாடாமலேயே லீக் பட்டத்தை அது தன்வசப்படுத்தியது. பவுர்ன்மவுத் அணிக்கு எதிராக இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் மான்செஸ்டர் சிட்டி அணி 1-1 என சமநிலை கண்டதை அடுத்து ஆர்சனலின் இந்த வரலாற்று வெற்றி உறுதியானது.
லீக் பட்டத்திற்கான பந்தயத்தை இறுதி நாள் வரை கொண்டு செல்ல சிட்டிக்கு இன்றைய ஆட்டத்தில் வெற்றி கட்டாயமாக இருந்தது. ஆனால் 1-1 என சமநிலை மட்டுமே கண்டதால் கடைசி 38வது ஆட்டத்தில் ஒருவேளை வெற்றி பெற்றாலும் கூட அவர்களால் ஆர்சனலை முந்திச் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. சிட்டியின் இவ்வாட்ட முடிவை காண பயிற்சி மையத்தில் ஆவலுடன் காத்திருந்த ஆர்சனல் வீரர்கள் விசில் ஊதியதும் துள்ளி குதித்தும் ஆற தழுவியும் மகிழ்ச்சியை கொண்டாடினர். ஆர்சனலின் எமிரேட்ஸ் அரங்கிற்கு வெளியேயும் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் திரண்டு பட்டாசுகள் வெடித்தும் கொடிகளை அசைத்தும் தங்களது மகிழ்ச்சியை கொண்டாடி வருகின்றனர். வட லண்டன் வீதிகள் தற்போது சிவப்பு மற்றும் வெள்ளை நிற கடலாக காட்சியளிக்கின்றன. கடந்த 3 பருவங்களாக தொடர்ந்து 2வது இடத்தையே பிடித்து வந்த ஆர்சனல் இம்முறை மகுடத்தை தட்டிச் சென்றுள்ளதால் உலகெங்கிலும் உள்ள ஆர்சனல் ரசிகர்களின் 22 ஆண்டுகால இயக்கம் முடிவுக்கு வந்துள்ளது. பிரீமியர் லீக் கிண்ணம் வரும் ஞாயிறன்று ஆர்சனலிடம் ஒப்படைக்கப்படும். வணக்கம் மேக்ஸ், உங்கள் புதிய OTT உலகம். எல்லா வகை தகவலும் பொழுதுபோக்கும் ஒரே இடத்தில். குறைந்த விலையில் நிறைந்த அனுபவம். இப்போது 2 மாதங்களுக்கு இலவச சந்தா. வணக்கம் மேக்ஸ், உங்கள் பொழுதுபோக்கின் புதிய முகவரி.